அவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவன் தந்த ஒரு வார்த்தையானது என்னாகமம் 14:21. பூமியெல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று என்னுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனமானது ஒரு வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, இது தேவனுடைய உறுதியான அறிவிப்பு. மனிதர்கள் எவ்வளவு சந்தேகப்பட்டாலும், சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தாலும், கர்த்தருடைய மகிமை இந்த பூமியை நிரப்பும். இருளில் இருந்து ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரவும். நம் வாழும் காலத்தில் பல சவால்கள் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள், வேலை பளுக்கள், பொருளாதார குறைபாடுகள், சமூகத்தின் அநீதிகள். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையை அளிக்கிறது. இந்த உலகத்தை இருள் நிரப்பாது, தேவனுடைய மகிமை நிரப்பும். கர்த்தர் தனது ஜீவனை கொண்டு சொல்கிறார். அதாவது இது மாற்றமில்லாத உண்மை. நம் இன்று பார்க்கின்ற சூழ்நிலைகள் இறுதி அல்ல. தேவன் செய்ய போகிற காரியம் இன்னும் பெரிதாக இருக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் என்றால், நம் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட இடம் கொடுக்க வேண்டும். நாம் நம்பிக்கை இழக்காமல் இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு நல்லதை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய விளக்கு கூட இருளை அகற்றும். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை வெளிப்பட கருவியாக இருக்க முடிவு செய்யுங்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் நாளை அது ஒரு சாட்சியாக மாறலாம். உங்கள் வாழ்க்கை மூலம் தேவனுடைய மகிமை வெளிப்படும் நாள் தூரமாக இல்லை. நீங்கள் ஒரு தேவனை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் மனம் நம்பிக்கையாக, உற்சாகமாக நிரப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறும். தேவனுடைய மகிமை உங்கள் மூலம் வெளிப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.